ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு பிரம்மாண்டமான இயற்கையோட ஒன்றி போன ஒரு சூப்பரான மலை கோவிலி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே இந்த மலைப்பாதையை நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். இது எங்கே இருக்குது தெரியுமா? திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பக்கத்தில் இருக்கிற சக்தி மலை குழந்தை பாலமுருகன் கோவில். இந்த வளைஞ்சி போகிற மலைப்பாதையில் மேகங்கள் எல்லாம் நம்மளை உராசிட்டு போகிற மாதிரி ஒரு ரம்மியமான ஒரு கிளைமேட்டை ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தாங்க. சிட்டியோட டிராஃபிக் சத்தத்தில் இருந்து விலகி அமைதியாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுங்க. அருமையான பிளேஸுங்க. குன்று இருக்க இடம்லாம் முருகன் இருப்பாங்க சொல்லுவாங்க. நிஜமாக உண்மைதாங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா மலை கோவில் நிறைய பேர் இந்த பிளேஸ் தெரியாமலே இருக்குது. இது வந்து பார்க்கும்போது பெரிய மலை எப்படி தான் ஏற போகிறோம்னு நினச்சோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்பின் பெண்டு வந்து இருக்குது இந்த மலையில். நீங்கள் டிரைவிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். ரோடு வசதி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மலை சுற்றளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அளவு இருக்கும். நிறைய ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்கும். பார்த்து நீங்கள் டிரைவ் பண்ணணும். ரோடு வசதி அருமையாக இருக்குது. தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். பட் ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ண முடியும். மலை உச்சிக்கு வந்த உடனே நீங்கள் கீழே பார்த்தா அப்பாடா என்ன ஒரு வியூ பார்த்தீங்களா? அப்படியே வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குல்ல. பச்சை பசைகள்னு விவசாய நிலங்கள், சின்ன சின்ன வீடுகள், சுற்றி பெரிய பெரிய மலைகள்னு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கண்குள்ளா காட்சியாக குளிர்ச்சியாக இருக்குது. முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு போங்க. அந்த சில்லுன்னு அடிக்கிற காற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு புது எனர்ஜியை வந்து கொடுக்குது சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி மலை குழந்தை பாலமுருகன் கோவில். வெளியில் பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி கோவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் கூட மலை பெருசுங்க. ஸோ கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் தாராளமாக நேரத்தில் நிறைய வசதி இருக்குது. கோவிலை சுற்றி நிறைய இட வசதி இருக்குது. இங்கே வர பக்தர்களுக்கு தேவையான சின்ன சின்ன கடைகளாகட்டும் பெரிய செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்குது. இயற்கையான அமைதியோடு கோவில் மணிகளாம் ஒலிக்கிற சத்தம் மட்டும்தான் இங்கே கேட்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குட்டி முருகர் கோவில் இருக்கும். தனியாக ஒரு முருகர் கோவில் சன்னதியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அழகாக வந்து ஒரு வேல் வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே முருகன் பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்க ரொம்ப அற்புதமாக வந்து இருக்குது. சரி, முருகர் கோவில்னா கண்டிப்பாக யார் இருப்பா? அம்மா முருகனுடைய வாகனமான மயில் தான். இந்த கோவிலில் மயில், சேவல் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் பாருங்கள். ஒரு அழகான மயில் தன் தோகையை முழுசாக விரித்து அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாக்கியம். ஏன்னா மயில் வந்து தோகையை விரிக்கிறத நீங்கள் பார்க்குற பாக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் சொல்லுவாங்க. இதை நேரில் பார்க்குறதே ஒரு தனி கொடுப்புன்னு சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி மலை மேலே இயற்கையான சூழலில் ஒரு மயில் பார்த்தீங்கன்னா தோகையை விரித்து ஆடுறது பார்க்குறப்போ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முருகனே நேரில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்கே 2 மயில் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறப்போ தோகை விரிச்சிட்டு இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோகை விரிக்காமல் பெரிய மயில், அதுவும் பெரிய மயில் தான். 2மே பெரிய மயில் தான். இன்னொரு மயில் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தோகையை விரித்து அழகாக வந்து சுருக்கிச்சு. நீங்கள் அதை பார்ப்பீங்க, தனியாக பார்ப்பீங்க. ஸோ இந்த மயில் ஆடுறத பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே மெதுவாக வந்து கோவிலை சுற்றி வரலாம் வாங்க. இங்கே சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்குது. இயற்கையான அமைதியோடு கோவில் மணிகளாம் ஒலிக்கிற சத்தம் மட்டும்தான் இங்கே கேட்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குட்டி முருகர் கோவில் இருக்கும். தனியாக ஒரு முருகர் கோவில் சன்னதியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அழகாக வந்து ஒரு வேல் வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே முருகன் பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்க ரொம்ப அற்புதமாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், செம்பால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கொடிமரம் சூரிய ஒளியில் அவ்வளோ தகதகன்னு மின்னுது. இந்த இடத்துல நின்று சுற்றி இருக்கிற மலைகளை பார்க்குறப்போ நம்ம கவலை எல்லாம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது.
இப்போ மெயின் கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் வந்து வெளியிருந்து பார்க்குறப்ப மூலவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து காட்சி கொடுப்பாரு. இந்த மர கதவுகள், வர்ணம் பூசப்பட்ட தூண்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக பாரம்பரியமாக இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு தெய்வீகமான அதிர்வலையை நம்மளால் சுற்றி பரவத்தை உணர முடியும், கண்டிப்பாக உணர முடியும். இந்த கோவில் நம்ம குழந்தை பாலமுருகன் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அருள் பாலிக்கிறாங்க. குழந்தை வேலனை கும்பிட்டா குறைகள் யாவும் தீரும் சொல்லுவாங்க. ஸோ மூலவர் பார்த்தீங்கன்னா தங்கமேனி அலங்காரத்தில் அழகாக வந்து காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள். குருக்கள் நமக்கு விபூதி குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்றாரு. இங்க உள்ள அமைதி நம்மள வந்து ஒரு நிமிஷம் கண்ண மூடி தியானம் பண்ண வைக்குது. சாமி தரிசனம் எல்லாம் ரொம்ப சிறப்பா முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியில இருந்து இந்த கோவில் கோபுரத்தை பாருங்க. அந்த கோபுர கலசங்களுக்கும் பின்னால இருக்கிற அந்த கரும் மேகங்களுக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு. வானம், மேகங்கள், கோபுர சிற்பங்கள்ன்ட்டு எல்லாமே சேர்ந்து மனசுக்கு ஒரு அழகான அமைதியை தருது. மயில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தரிசனம் கொடுக்குது பாருங்க. இயற்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் எவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்குன்ட்டு இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளால் உணர முடியும், கண்டிப்பாக உணர முடியும். இந்த இடத்துல 2 மயில் இருக்கு. நான் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மயில் வந்து தோகையை விரிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கோவில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தா இன்னொரு மயிலும் பார்த்தீங்கன்னா அழகாக தோகையை விரிக்குது, சுருக்குது. பார்க்கறதுவே கண்குள்ளா காட்சியாக இருக்குது. நிஜமாகவே இது நாங்கள் செஞ்ச ஒரு குடுப்பம் ஃபீல் ஆகுது. ஏன்னா மயில் தோகை விரித்து ஆடத்தை பார்க்குறப்போ தனி ஒரு ஃபீல் தாங்க, பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபைனலாக செப்பு குடிமரத்தை தொட்டு கும்பிட்டு நம்ம கோவில் விசிட்டை வந்து நிறைவு செய்ய போகிறோம். கண்ணமங்கலம், ஆரணி, வேலூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சக்திமலை குழந்தை பாலமுருகன் கோவிலுக்கு ஃபேமிலியோட ஒரு தடவை போயிட்டு வாங்க. இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த இடம் இருக்கவே முடியாது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானமும் கொடுக்குறாங்க. முக்கியமான நாட்களில் வந்து நீங்கள் அன்னதானமாக சாப்பிட முடியும். இந்த கோவிலில் கல்யாணமும் பண்ண முடியும். கல்யாணத்தை தனியாக பார்த்தீங்க மண்டபமும் கட்டியிருக்காங்க, நீங்கள் சைடில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு வந்து இந்த கோவிலில் ஊஞ்சல் சேவையும் இருக்குது. சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு ஃபேமிலியாக வந்து இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஃபீல் கிடைக்குங்க. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. யாரெல்லாம் போயிருக்கீங்க, இந்த கோவிலுடைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. நான் ஒரே ஒரு வாட்டி தான் இந்த கோவில் விசிட் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. முருகனை வந்து அப்படி நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. அதுவும் மயில், மலை, மேகங்கள் சுற்றியும் இயற்கையாக இருக்கிறதுனால செம்ம ஃபீல் கொடுத்துச்சுங்க. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேகங்களுக்கு நடுவில் ஒரு முருகன் கோவில், சக்திமலை குழந்தை பாலமுருகன். முருகனுக்கு அரோகரா. தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.